வணக்கம். அன்பார்ந்த பெற்றோர்களோடு நான் சில வார்த்தைகள், அதாவது தலைமை இந்திய புலமை பரிசு பரீட்சை 2024 செப்டம்பர் 15ஆம் தேதி பரீட்சைகள் செய்த போதிலும் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பாடசாலைகளில், பிரத்யேக கல்வி நிலையங்களில், பெரியோர்கள்ட்ட யூடியூப்ல நிறைய நல்ல ஆலோசனை ஆசிரியர்கள் செய்கிறார்கள், திறம்பட செய்கிறார்கள். அதே மாதிரி நிறைய பயிற்சிகளை பெற்று பரீட்சையை எதிர்கொண்ட மாணவர்கள் அங்க பரீட்சையை செய்து போட்டு முதல் பேப்பரை பார்த்த உடனே நான் இப்ப இந்த சூம்பாப்பு நடத்தி நான் இப்ப கடந்த பரீட்சை செய்த பிள்ளைகள்கிட்ட அப்ப அந்த பிள்ளைகளையே சொல்லிட்டு முதல் பேப்பரை பார்த்த உடனே பயமா இருந்துச்சு. பேப்பரை வாசிக்கல எங்களால இது இலகுவாக தெரிந்தது. நாங்க நல்ல மனநிறைவோட திருப்தியோட பரீட்சை செய்து கொண்டு வந்தோம். ஆனா இப்ப இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கும் ஒரு மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கிறது. இதுல பெற்றோருக்குத்தான் மிகுந்த மன உளைச்சல் மட்டுமல்ல, ஒரு விரக்தி நிலையையும் உருவாக்கி இருக்கின்றது. ஆனா மன உளைச்சல் அந்த மன உளைச்சல் அவர்களை ஒரு உற்சாகம் ஊட்டுவதாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. ஆனா விரக்தியாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது அல்ல. விழுவது தோல்வி அல்ல, விழுந்து எழுந்து ஓடுவதுதான் வெற்றி. விழுவது தோல்வி அல்ல, விழுந்த பிறகு நாங்கள் அப்படியே கிடக்கிறது தோல்வி. ஆனா எழுந்து திரும்ப ஓடுறதான்னு வெற்றி. அப்ப நான் ஏனென்றால் நான் இதுல நிறைய காலம் கற்பித்த ஆசிரியர். அதோட இந்த சூம் வகுப்புகளை இப்ப நான் ஃப்ரீயாத்தான் நடத்திக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக எதிர்காலம் முழுக்க நான் இனி ஃப்ரீயாத்தான் நடத்துவதற்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறேன், இலவசமாக. ஏன்னு சொன்னா இந்த புலமை பரிசு பரீட்சை வறிய மாணவருக்குத்தான் மிகுந்த பயனளிப்பது. அதாவதுதான் இந்த பரீட்சைக்காக நிறைய பேர் போராட்டங்கள், இந்த குளறுபடி பேப்பர் லீக் ஆன பிறகு, பேப்பர் கசிஞ்ச பிறகு நிறைய பேர் போராட்டங்களில் ஈடுபட்டு அந்த புதிய ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறதால ஜனாதிபதி அதை வைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சரும் அப்படி இப்ப நடந்துதான் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இனியொரு புதிய ஜனாதிபதி வந்தாலும் அவர் மக்கள் விரோத செயலை இதுல செய்யாமல் உடனடியாக இதை வைக்க வேண்டும் என்று தான் சொல்வார். காரணம் என்று சொன்னால் மக்கள் இந்த நல்ல கருத்தை பெறுவதற்காக. அப்ப அது எங்களுக்கு ஒரு சாதகமான அறிகுறி. ஏனென்றால் நடந்து முடிந்த பரீட்சையில திருட்டுத்தனமானவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வெற்றி அடைவதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் விளக்காமல் இது ஒரு சாதகமாக எங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் திரும்ப பரீட்சை செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த பெற்றோர்களுக்கு, இந்த மனவிரக்தியில இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் இந்த வகுப்பை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு என்னதுக்காக எனக்கு இது ஃப்ரீயா நடத்துறது எந்த திருப்திக்கும். இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னாலே ஏதோ இந்த தமிழ் மொழி மூலம் பரீட்சை செய்கின்ற இஸ்லாமிய தமிழ் பிள்ளைகளுக்கு நான் செய்யக்கூடிய உதவியை நான் செய்யணும். அப்பதானே மனிதம். அப்படியாக இந்த வகுப்பை இன்றைக்கு ஆரம்பித்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு லிங்க் அனுப்பி, வளமையா என்ன நடக்கும்னா 300 பேருக்கு லிங்க் அனுப்பின நேரம் ஆரம்ப காலங்கள்ல, அதாவது இறுதி கட்டத்துல கொஞ்சம் குறைந்திருந்தாலும் ஆரம்ப காலங்கள்ல 100 பேரும் உடனடியாக அவர்கள் நுழைய முடியாம, இந்த சூம் லிங்கில 100 பேர் தான் நுழையலாம். அப்ப நுழைய முடியாம தோல்வியடைந்து திரும்ப இந்த யூடியூப்ல இதை பார்க்கிறதுமாக இருக்குது. ஆனால் இன்றைய வகுப்புல 20 பேர் தான் பங்கேற்றினார்கள். இது எனக்கு ஏற்பட்ட பின்னடைவு அல்ல, பெற்றோருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், மன விரக்தி என்பதை வெளிக்காட்டுது. இது எனக்கு கவலையை தருகின்றது. என்ன வகையில் என்றால், அன்பு பெற்றோரே, இது ஒரு துப்பாக்கிய நிலைதான். ஆனால் இது விழுதல் தான். நீங்க இன்னும் விழுந்து கிடக்க போகிறீங்களா? இதே வேண்டாம், எங்களுக்கு இந்த பிள்ளை இந்த பெறுபேரை வேண்டாம், இந்த எக்ஸாமே வேண்டாம், இப்படி விரக்தியாக சில பெற்றோர் சொல்றார்கள். இது முட்டாள்தனம் என்றுதான் நான் சொல்றேன். எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குது, பேருரிமை இருக்குது. நான் கற்பித்த ஆசிரியர், கற்பிக்கின்ற ஆசிரியர், பிள்ளைகளோட சேர்ந்து குழந்தையாக அதாவது ஆலோசனைகள் கூறிய ஆசிரியர். அப்ப எனக்கு இருக்கு சொல்றதுக்கு அர்ஹதை இருக்குது என கருதி நான் திரும்ப திரும்ப மிக மன்றாட்டமாக கேட்கிறேன். நீங்கள் இந்த விரக்தி நிலையை மறந்து திரும்ப இந்த வகுப்புகள் பங்கு பற்றி நிறைந்த பெறுபேறு பெற நீங்க வர வேண்டும் என மீள கேட்டுக்கொண்டோம்.
நான் இந்த வகுப்பை உண்மையிலேயே ஏன் செய்யணும்னா பிள்ளைகள் இந்த கற்றதை மறந்து விடக்கூடாது. இல்லாவிட்டா கற்றதை அப்படியே மறந்து போயிடும். பிற எக்ஸாமிலே அதை வெற்றி கொள்ள முடியாது. அப்ப வெற்றி கொள்ளணும் என்று சொன்னால் திரும்ப விடா முயற்சியோடு செய்யணும். ஒரு ஓடுகின்றவன் ஓட்ட போட்டியில முதல்ல உண்மையான திறமசாலி என்று செய்வான் என்றால் முதல்ல ஓடுக்க மெல்ல மெல்ல ஓடுவான். இறுதி கட்டத்துல தான் மிகுந்த உற்சாகமாக மற்றவையெல்லாம் லீட் பண்றேன் முதல்ல சக்தியை சேகரித்து வைத்திருந்து இறுதி கட்டத்தில் எல்லாரையும் போல முந்தி தான் முதல் நிலையை அடைவார். அது மாதிரி நாங்களும் இந்த தடைக்கல் வந்தது அது எங்களுடைய கையில இல்லையே, அதை வந்துட்டு நாங்க என்ன செய்யறது? அப்ப அதற்காக நாங்க சோர்ந்து போய் இந்த பரீட்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பிள்ளை இந்த மன உளைச்சலை இன்னும் சம்பாதிச்சு கொண்டு இருக்காம தயவு செய்து இது செயற்பாடு இந்த நடந்த செயற்பாடை கொண்டுதான் நான் கேட்கிறேன். ஆனபடியா பெற்றோரை அன்பு பெற்றோரை நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். நீங்க இதை இப்ப நான் இந்த காணொலியை யூடியூப்ல போடுறேன். இதுல உங்களோட கொமெண்ட்களை போடுங்க. கொமெண்ட் போட்டுதான் மற்றவை பார்ப்போம். பார்த்தா தான் வைக்கும் விஷயம் விளங்கும். இது ஒரு பின்னடைவாக போகக்கூடாது, முன்னேற்றமாக இருக்கணும். உங்களோட கொமெண்ட்களை போடுங்க. மற்றது நீங்க நாளைக்கு லிங்க் அனுப்புவேன் இந்த சேர்ந்தவைக்கும் மற்ற புதுசா வந்தவைக்கும் சேர்ந்து அனுப்புவேன். அப்படி நீங்க நிறைய கற்க வேணும் என்ற ஆர்வம் இருந்தால் நான் தொடர்ச்சியா கற்பிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் அதை கற்க முடியாது அங்க வரமாட்டோம் என்று சொன்னால் நான் திங்கட்கிழமையில இருந்து அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரையில தரம் 4 அடுத்த வருட பிள்ளைகளுக்கு தான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப அவர்களை இடையிலே ஒருக்கா நிறுத்தி போட்டு இந்த சேவையை செய்வோம் என்று தான் இன்றைக்கு ஆரம்பித்தேன். அப்ப இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கு தேர்தல் தினம், நாளைய தினமும் நடத்தி பார்ப்பேன். தொடர்ந்து மக்கள் நாளைய தினம் ஓரளவில் இந்த வகுப்பில் பங்கு பெற்றுவார்களாக இருந்தால் தொடர்ச்சியாக நடத்துவேன். இல்லாவிட்டால் இந்த 2 நாளும் அவர்களுக்கு இதோ ஆலோசனை கொடுத்ததாக கருதி அத்தோட வகுப்பை நிறுத்தி கொண்டு நான் தொடர்ச்சியாக மற்ற பிள்ளைகளை வழி நடத்துவேன். ஆனா எனக்கு இப்ப உண்மையிலேயே இந்த மன உளநிலையே நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன். இனி நீங்க தீர்மானிப்பது உங்களை பொறுத்தது. உங்களுடைய இந்த கருத்துக்களை பற்றி இந்த கொமெண்ட்ல போடுங்கோ. தயவு செய்து இதை மற்றவைக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை தாராளமாக போடுங்கோ. ஏன்னா உங்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனாலும் நான் சொல்றது மன விரக்தியை மட்டும் பெரிசாக நம்பி வரவேற்று அதற்கு உள்ளத்தில கோபுரம் கட்டி அதில வீழ்ந்து படுகுழியில போகாமல் இந்த குழந்தைகளுக்காக தயவு செய்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு இந்த பிள்ளைகளை திரும்ப உற்சாகமாக கற்பிக்க வேண்டும் என மிக மன்றாட்டமாக கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி.